மக்கள் அனைவருக்கும் ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கும் ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆசையும் கனவும் இருக்கும். அதுக்காக கடினமாக உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு சொந்த வீடு வாங்க கஷ்டப்படுறோம். சரி, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ், பில்டர்ஸ் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய பில்டிங் அமெனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. மற்றும் இந்த டைமுக்குள்ளே ப்ராப்பர்ட்டியை நான் கம்ப்ளீட் பண்ணி தருவேன்னு சொல்கிறாங்க. இதில் ஏதும் நாளைக்கு பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற டவுட்டு, அப்படி ப்ராப்ளம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான தகவல்களை நம்ம சேனலில் பகிர்ந்துட்டு வர்றோம். ஸோ மறக்காமல் ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வாங்க டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஓகே, உங்கள் கனவு வீடு அது நீங்கள் பாதுகாப்பாக வாங்க விரும்புகிறீங்களா? ஆனால் பில்டர்ஸ் சொன்ன வாக்குறுதிகளில் உங்களுக்கு குழப்பம் இருக்கா? உங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் டிலே ஆகிட்டே போகுதா? உங்கள் பில்டிங் மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி பில்டர் சொன்ன தரத்தில் இல்லையா? இனிமே நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுக்காகவே, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது ரெரா சட்டம், RERA. ப்ராப்பர்ட்டி பையர்ஸ்க்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு தரும் ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு சட்டம் இது. ரெரா என்பது ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட். இந்த சட்டம் 2016ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. இது ப்ராப்பர்ட்டி வாங்குபவர்களை ஏமாற்றங்களிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சட்டம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக ரெரா அமைப்புகள் இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு TNRERA, அதாவது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட்னு இருக்கு. இந்த சட்டம் பில்டர்ஸ்கள், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் மற்றும் ப்ராப்பர்ட்டி பையர்ஸ் இப்படி எல்லாத்துக்கும் நியாயமான சட்ட ஒழுங்குகளை விதிக்கிறது. சரிங்க, இந்த ரெரானால ப்ராப்பர்ட்டி பையர்ஸ்க்கு என்னெல்லாம் பாதுகாப்பு இருக்குன்னு பார்த்துலாமா? முதல்ல, ரெரால ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்டுடைய அனுமதி ஆவணங்கள், வரைபடங்கள், கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் எல்லாமே சரியா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, உங்க பில்டர்ஸ் உங்க வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு சொன்ன காலக்கெடு முடிஞ்சிருச்சுன்னா அவர்கிட்ட இருந்து வட்டியோட இழப்பீடு வாங்குகிற உரிமையை உங்களுக்கு தருகிறது. மூணாவதா, பில்டர்ஸ் கட்டித்தர வீட்டில் ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, உதாரணமா பார்த்தீங்கன்னா இப்போ லீக்கேஜஸ், கிராக்ஸு, புவர் ஃபினிஷிங் அப்படி ஏதும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்குள்ள அதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி தரணும்னு ரெரா சட்டம் சொல்லுது. நாலாவதா, நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் 70% உங்கள் ப்ராஜெக்டுக்கு மட்டும் செலவு பண்ணணும். ஸோ இது உங்கள் பணத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரெரா வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி ரெரா அதிகாரிகள்கிட்டயே முறையிடலாம். எந்த வக்கீலும் தேவைப்பட மாட்டாங்க. சொத்து வாங்குறது வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு. அதனால நீங்க ரெரால பதிவு செய்யப்பட்ட ப்ராப்பர்ட்டியை மட்டும் வாங்குங்க. உங்களோட கனவு வீடு இப்போது நம்பிக்கையுடனும் பாதுகாப்புடனும். மக்களே, கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல எப்படி அப்ளை பண்ணி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கி இலவச வீட்டை பெறலாங்கிறத நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த தகவல் வேணும்னா அந்த வீடியோவையும் நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு நல்ல தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.